ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெண்டு போன் லான்ச்சிங் ஆயிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டு போனுமே பட்ஜெட் லெவல்ல லான்ச் ஆயிருக்கு. அது எந்தெந்த போன், எந்தெந்த பிராண்டோட, இது என்ன மாதிரியான போன்ன்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சு கொடுக்க முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐக்யூவோட Z10 ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில லான்ச் ஆன போன் இது. இந்த போனை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஐக்யூ தரப்புல இருந்து Z10 சீரீஸ்ல புதுசா ஒரு போன் வந்திருக்குன்னா அது இந்த போன் தான், ஐக்யூவோட Z10R. இந்த போன்ல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளாஸ் பேக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 6.77 இன்ச் கொண்ட Full HD plus ரெசல்யூஷனோட குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்துருக்காங்க. 1800 ஸ்பீக் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனி IMX882 மெயின் சென்சார் வருது. அது மட்டும் இல்லாம அதுல OIS வருது. 4K ரெக்கார்டிங் வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த மெயின் கேமரா மட்டும் கணக்கு வச்சீங்க. செகண்ட் இயர் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. ஒரே ஒரு மெயின் கேமரா 50 MP மெகா பிக்சல் சோனி IMX882 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபிக்காக 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ற வசதி கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் பக்கம் பார்த்தோம்னா இதுல வந்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான 7400 என்ற மிட்ரேஞ்ச் ப்ராசஸரோட வந்திருக்கு. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர். இதுல பாத்தீங்கன்னா ஐக்யூ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் 7,50,000 மேல வந்திருக்கு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் போன் இந்த செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஐக்யூ கிளைம் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 GB RAM LPDDR5X RAM இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 128 மற்றும் 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15ஓட ஃபன் டச் OS 15ஓட வந்திருக்கு. இந்த இதை பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் 2 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து IP6869 இருக்கு. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது Bluetooth 5.4ஓட வருது, Wi-Fi 6ஓட வருது. இப்படிப்பட்ட இந்த போன் என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 19,499 ரூபாய். 8GB RAM 256GB வேரியன்ட் 21,499 ரூபாய்க்கு. ஹையர் மாடல் 12GB RAM 256GB வேரியன்ட் 23,499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் வந்து இப்போ வந்து இந்த பிரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து லான்ச் ஆஃபர் 2000 வந்து ஆக்சிடென்ட் HDFC பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லது எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 2000 rupees கிடைக்கும். இந்த போன் வந்து எப்ப அவைலபிளா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதியில இருந்து அமேசான் மற்றும் ஐக்யூவோட ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த போன் வந்து கிட்டத்தட்ட அண்டர் 20,000 இந்த ஸ்பெக்கோட ஒரு ஆப்ஷன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன போன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஹையர் மாடல்ல பார்க்கக்குள்ள 23,499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹையர் மாடல்ல நம்ம வச்சு பார்க்க மட்டும் பார்த்தோம்னா இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 சிப்ஸோட 8350 சிப்செட்டோட இன்ஃபினிக்ஸோட GT30 Pro இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு இடையில மோட்டோ தரப்புல எக்கச்சக்கமான போன் இருக்கு. மோட்டோ Edge 60 இருக்கு, Edge 60 Fusion இருக்கு, Edge 60 ஸ்டைலஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹையர் மாடல்ல வச்சு பார்க்கும்போது 4 C5 இருக்கு. இதெல்லாம் காம்படிட்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுச்சுங்க. இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னொரு போன் ரொம்ப பட்ஜெட் லெவல்ல என்ட்ரி லெவல், அதாவது வீட்டுல உள்ள ஒரு வயசானவங்களுக்கு போன் முறையா டச் போன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு போன் இருக்கு. அந்த போன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 10 இருக்கு. இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 10 பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல போன் தான். கிட்டத்தட்ட அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் லேக்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட HD plus IPS LCD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 700 nits ஸ்பீக் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசஸரோட வருது. யூனிசாக்கோட T7250 என்ற ப்ராசஸர் 12 நானோமீட்டர் ப்ராசஸரோட வருது. இதுல பாத்தீங்கன்னா 4GB RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 4GB RAM விர்ச்சுவல் RAM கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். 64GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மெமரி கார்டு மூலமா 2TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேக்ல 2 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேமரா தான். மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் மெயின் கேமரா பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுல 2K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலயும் 2K வீடியோ ரெக்கார்டிங் வசதி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த இது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் XOS 15.1 பேஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு 15ஓட வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பன்றத இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் சொல்லல. ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ்
அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு இன்ஃபினிக்ஸ் ஏஐ இருக்கு. இந்த இன்ஃபினிக்ஸ் ஏஐ நீங்க ஒன் டேப் மூலமா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக ஏஐ டாக்குமெண்டேஷன், லைவ் ஏஐ கால் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் ஃபோலாக்ஸ் ஏஐ அப்படின்ற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட் வந்து ஐரிஷ் ப்ளூ, கோல்டு, டைட்டானியம், சில்வர், ஐரிஷ் ப்ளூ, ட்விங்லைட் கோல்டு, டைட்டானியம் சில்வர், அதுக்கப்புறம் ஸ்லேக் பிளாக்ன்ற மாதிரி வந்திருக்கு. இது ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB RAM 64GB வேரியன்ட், பேஸ் வேரியன்ட், மொத்தத்துக்கே ஒரே வேரியன்டா. இது வந்து 6799 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பிளிப்கார்ட்ல வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து சேல்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த என்ட்ரி லெவல்ல ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது இருக்கு. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இந்த 2 போன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. சேல்ஸ்க்கு அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்கு. ரெண்டுமே பட்ஜெட் லெவலான போன். ஒன்னு வந்து ஒரு 120,000, ஒன்னு வந்து பேஸ் வேரியன்ட் தான் 120,000. அது மட்டும் இல்லாம ஒன்னு வந்து 110,000 கீழே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த 2 போன்ல எது நீங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கேன். அதனால அதை பார்த்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன பர்சனலா நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர்லையும் ரியல் டைம்ல போயிட்டு இருக்க ஆடி தள்ளாதபடி சேல்ஸ், அதாவது பிளிப்கார்ட்டோட ஆடி தள்ளாதபடி சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட ஆஃபர்ஸ் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால அங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.